இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுப்பவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் இடையிலான தேர்தல் என்றும், எடுப்பவர் மோடி, கொடுப்பவர் ராகுல் காந்தி எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சிதம்பரம் பிசிக வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு மோடி செய்த துரோகம் கொஞ்ச நஞ்சமல்ல என்று கூறியுள்ளார். மோடியின் 15 லட்சம் ரூபாய் வாக்குறுதியை நம்பி வங்கிக் கணக்கு தொடங்கியவர்களின் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றும், மோடி அரசு கொள்ளையடித்து விட்டதாகவும் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். 6 மாதம் ஒரு வாக்காளர் வங்கியிலும் 15 லட்சம் ரூபாய் நான் சேர்க்கிறேன். எங்க ஊர்ல கூட நான் தொகுதி எனக்கு போய் வங்கியில மாதம் கேட்பாங்க, மோடிஜி பணம் அனுப்புறாரா 5 லட்சம். இல்லங்க, அனுப்பலங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. பேங்க் மேனேஜர் போய் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மோடி சொல்லி தானே நாங்க ஆரம்பிச்சோம், ஏங்க பணம் வரலன்னா. இல்லங்க, மோடி போன வாரம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் தமாசுக்கு சொல்றாங்க. ஹிந்தியில ஜும்லாண்ட தமாசுக்கு சொல்றதெல்லாம் ஜனங்க எடுத்துக்கிறாங்களே. அப்புறம் அவங்க போட்ட பணத்தை திருப்பி கொடுங்கள், 2000 ரூபாய் 3000 ரூபாய் வங்கி கணக்கு ஆரம்பிக்க போட்டிருக்கோம்னா அந்த பணத்தையே மோடி எடுத்துட்டாருன்றாங்க. ஏங்க மோடி எடுத்தாரு எங்க பணத்தைன்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல. இது மாதிரி 22,000 கோடி மக்கள் பணத்தை திருடியவர் தான் பாஜக தலைவர். இவங்க தான் வாங்கி கேட்க வராங்க.